ஃபயர்லைன் நேயர்களுக்கு வணக்கம். தமிழக அரசியல்ல இன்று மிகப்பெரிய வெடிகுண்டு வெடிச்சிருக்கு. 4,00,000 கோடி ரூபாய் ஊழல். இது சாதாரண குற்றச்சாட்டு இல்ல. ஒரு மிகப்பெரிய தமிழகத்தையே அதிர வைத்த ஒரு மெகா பட்டியல்னு சொல்லலாம். திமுக ஆட்சியில கடந்த 4 ஆண்டுகள்ல எந்தெந்த துறையில எவ்வளவு கோடிகள் ஊழல் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத பட்டியலிட்டு காமிச்சிருக்காங்க எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி. இது குறித்து விரிவாக பேசுவதற்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் திறனாய்வாளர் திரு தாமஸ் பிராங்கோ. வணக்கம் சார். வணக்கம். சார், எடப்பாடி பழனிசாமி தற்போது வெளியிட்டிருக்கிற 4,00,000 கோடி ரூபாய் ஊழல் பட்டியல், இது வெறும் அரசியல் யுக்தியா இல்ல அதுல ஏதாவது உண்மைத்தன்மை இருக்கா சார்? இது ஒரு அரசியல் யுக்தி தான். தேர்தல் வரும்போது மட்டும்தானே இதெல்லாம் வெளியில வருது. 4 வருஷம் ஆட்சியில அப்ப இவ்வளவு நாள் என்ன ஏன் வாய மூடிட்டு இருந்தாங்க? எந்த துறையில எவ்வளவு ஊழல் நடந்ததுன்னு சொல்றாங்கன்னா இதை இப்ப முன்னாலே தெரிஞ்சிருக்கோம் இல்லையா? கண்கூடா தெரியாம ஒண்ணும் இருக்காது இல்லையா? அது அப்பப்போ குற்றச்சாட்டு வச்சிருக்கிறது தான் கரெக்டா இருந்திருக்கும். இப்போ தேர்தல் அனௌன்ஸ் பண்ண போறாங்க. 4 மாசத்துல தேர்தல் வரும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த நேரத்துல இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் வைக்கிறது, அதுவும் இந்த மாதிரி குற்றச்சாட்டுகளுக்கு முழுமையான எந்த புள்ளி விவரங்களும் இருக்கிற மாதிரி தெரியல. இப்போ அறப்போர் இயக்கம் ஊழல் பற்றி சில குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. அவங்க அதிமுக ஆட்சியின் போது நிறைய ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு பட்டியல் போட்டு கொடுத்தாங்க. அதுல அவங்க தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் கீழே தகவல் எல்லாம் கேட்டு வாங்கி அதன் அடிப்படையில அந்த குற்றப்பத்திரிகைகளை பகிரங்கமாக வெளியிட்டான். எடப்பாடி அந்த மாதிரி ஏதாவது டீட்டெயில் வச்சிருக்கிறாரா? இருக்கிற மாதிரி தெரியல. இது அமித்ஷாவோட ஒத்து வாசிக்கிறது. அமித்ஷா இப்ப 2 நாளைக்கு முன்னால்தான் பேசிட்டு போனார். 20% கமிஷன் வாங்குறாங்க அப்படின்னு சொன்னார். ஒரு உள்துறை அமைச்சர், ஒன்றிய அரசினுடைய உள்துறை அமைச்சர் ஊழல் குற்றச்சாட்டு சொல்றாருன்னு சொன்னா அவர் அந்த ஆதாரங்களை வச்சு ஏன் கைது செய்யல, ஏன் நடவடிக்கை எடுக்கலன்னு கேள்வி வருது. அதே மாதிரி அதிமுக அப்படி ஒரு பட்டியல் இருந்ததுன்னா அதுக்கு ஆதாரபூர்வமான புள்ளி விவரங்கள் இருந்ததுன்னு சொன்னா அந்த ஆதாரங்களை ஒன்றிய அரசுக்கு கொடுக்க வேண்டியதானே. கொடுத்து இதுக்கு வரைக்கும் நடவடிக்கை எடுக்க சொல்லி இருக்கலாமே, அதை செய்யலையே. அப்படி இருக்கும்போது அது ஒரு அரசியல் யுக்தியாகத்தான் பார்க்க முடியும். கடந்த காலத்துல பாத்தீங்கன்னு சொன்னா அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது ஏராளமான ஊழல்கள் நடந்திருக்குது. அதை பற்றி ஏராளமான பட்டியல்கள் வந்திருக்குது, வழக்குகள் நடந்து கொண்டிருக்கிறது. 2 நாட்களுக்கு முன்னால ஒரு முன்னாள் அதிமுக அமைச்சர் கைது செய்யப்பட்டிருக்கிறார், ராஜேந்திர பாலாஜி. விஜயபாஸ்கர் மேல கேஸ் இருக்கு, வேலுமணி மேல கேஸ் இருக்கு. பல நேரங்கள்ல ஒன்றிய அரசு தர வேண்டிய அனுமதியை கொடுக்காததுனால அந்த வழக்குகள் தள்ளி போகிறது என்பதையும் பார்த்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி குற்றச்சாட்டு தேர்தல் நேரத்துல மட்டும் வைக்கிறது என்பது இது ஒரு தேர்தல் யுக்தி. அதுல இப்ப என்ன நடக்குதுன்னு நம்ம மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், மக்கள் புரிந்து கொள்வார்கள். அதாவது ஒரு நரேட்டிவ் செட்டிங்னு சொல்லுவாங்க, ஒரு கருத்துருவாக்கம். என்ன நரேட்டிவ்? திமுக கரப்ட், டிஎம்கே இஸ் a கரப்ட் பார்ட்டி. அப்போ திமுக ஒரு ஊழல் ஆட்சி நடத்துகிறது என்பதை உள்துறை அமைச்சர் சொல்றது, நயினார் நாகேந்திரன் சொல்றது, அடுத்து எடப்பாடி பழனிசாமி சொல்றது, இப்படி ஒவ்வொருத்தர் அன்புமணி சொல்லுவாரு. இந்த மாதிரி சொல்றது என்பது மக்கள் மத்தியில திருப்பி திருப்பி அது காதுல விழுந்துகிட்டே இருக்கும்போது அது ஒருவேளை உண்மையோ அப்படின்னு மக்கள் நம்ப வேண்டிய அவசியம். ஹிட்லருடைய காலத்துல அவர் இதுக்குன்னே ஒரு அமைச்சரை வச்சிருந்ததாக வரலாறு சொல்லுது, கோயபல்ஸ். கோயபல்ஸ் சொல்லக்கூடிய பொய்களை திருப்பி திருப்பி பலமாக அழுத்தமாக சொல்லிட்டே இருப்பாரு. அது சொல்லிட்டு இருந்ததுனால மக்களுக்கு என்ன புரிதல் இருந்ததுனாக்கி அந்த உண்மைகளை அதை உண்மையாக என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபாவம் வந்துருச்சு. அதேதான் இன்றைக்கு நடக்குது. நான் திமுகவுல ஊழல் நடக்கல, இந்த ஆட்சியில ஊழல் நடக்கலன்னு சொல்லல. எந்த ஆட்சியில ஊழல் நடக்கலன்றதையும் சேர்த்து சொல்லுங்கன்னு கேட்கிறேன். ஒன்றிய அரசு எவ்வளவு ஊழல்கள் நடந்து கொண்டிருக்கிறது, ஒவ்வொரு துறை வாரியாக எவ்வளவு பட்டியல்கள் வெளிவந்திருக்கிறது. தேர்தல் காலத்தின் போது ரிப்போர்ட் கார்டுன்னு சொல்லி பல அமைப்புகள் தயாரிச்சு கொடுத்தாங்க, ஒவ்வொரு துறையிலும் என்னெல்லாம் நடந்திருக்குது. கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றலன்றது ஒண்ணு, இன்னொரு பக்கத்துல என்னெல்லாம் ஊழல்கள் நடந்தது. கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல்
அவரு இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த அரசு செயல்பாடுகளை தணிக்கை செய்யக்கூடிய அதிகாரி. அந்த துறையிலிருந்து வந்த அறிக்கைகளே ரொம்ப பயங்கரமான ஆபத்தான அறிக்கைகள் வந்தது. நெடுஞ்சாலை துறையில் எவ்வளவு ஊழல் நடக்குது, நிலக்கரியில் எவ்வளவு ஊழல் நடக்குது, இதெல்லாம் வெளிவர ஆரம்பிச்சதும் அந்த ஆளுக்கு வேற ஒரு பதவியை கொடுத்து வேற பொறுப்புக்கு அனுப்பிட்டு என்ன செய்தாங்கன்னு சொன்னா வேற ஒரு ஆளை போட்டாங்க. அவர் இப்போ இந்த அறிக்கைகள் வந்தா கூட அதை வெளியிடாமல் வச்சுட்டு இருக்கிறார். கீழே இருந்த அறிக்கைகள் தயாரிச்சு கொடுக்கக்கூடிய அதிகாரிகள்கிட்ட இல்ல பொறுங்க, இதை கொஞ்சம் மாத்தி எழுதுங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறதாக பல தகவல்கள் வந்தது. இப்ப இதுல நான் அடிப்படையாக பார்க்கறதுன்னு சொன்னாங்கன்னா, ஒரு முதலாளித்துவ அரசியலில் ஊழல் என்பது தவிர்க்க முடியாதது. ஏன்னா பணக்காரர்களுக்கு ஆதரவாக எப்பவுமே கொள்கை வகுக்கக்கூடிய ஒரு தத்துவம் தான் முதலாளித்துவம். நம்ம நாட்டுல கலப்பு பொருளாதாரம் என்ற பெயர்ல கொஞ்சம் சோசியலிசத்துல எடுத்துக்கிட்டோம், கொஞ்சம் முதலாளித்துவத்துல எடுத்துக்கிட்டோம்னு சொன்னாலும் ஒன்றிய அளவுல இன்னைக்கு முழுக்க முழுக்க முதலாளித்துவ அரசாக மாறிடுச்சு. திராவிட முன்னேற்ற கழக அரசு குறைந்தபட்சம் சமூக நீதிக்காக நிறைய பணம் செலவழிக்கிறது. பல நல்ல திட்டங்கள் உருவாக்கி இருக்கிறார்கள், அதற்காக நிதி ஒதுக்கீடு செய்து கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கும்போது நாம ஒப்பிட்டு பார்க்கணுமே தவிர இதுக்கு முன்னால இருந்த அரசு எப்படி இருந்தது, இப்ப எப்படி இருந்தது. நீங்க தேர்தல் ஆணையமே ஒரு தொகுதியில போட்டி போடுவதற்கு சட்ட ரீதியாகவே 85 லட்சம் செலவழிக்கலாம்னு அனுமதிச்சாச்சுன்னு சொன்னா அந்த 85 லட்சம் எங்க இருந்து வரும்? மக்கள்கிட்ட இருந்தானே இவங்க ஏதாவது ஊழல் செய்து இதை உருவாக்குவதற்கு முயற்சி செய்வார்கள்ன்றதை அவங்க யோசித்து பார்க்கணும். அப்போ தேர்தல் முறையிலேயே சீர்திருத்த வேண்டியது இருக்கு. தேர்தலுக்கான செலவுகளை சில நாடுகள்ல செய்யற மாதிரி அரசுகளே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படியெல்லாம் செய்தாதான் ஊழல் இல்லாமல் போகும். இது அரசியல் லாபத்திற்காக தேர்தல் நேரத்துல மட்டும் நாங்க பட்டியல் வச்சிருக்கோம், இந்த பட்டியல் வச்சிருக்கோம். ஏற்கனவே அண்ணாமலை ஒரு பட்டியல் வச்சிருந்தார். என்னாச்சு அந்த பட்டியல்? ரொம்ப நாளைக்கு முன்னாலே அவர் ஒண்ணு வெளியிட்டார் இல்லையா? அதை ஏன் அதுக்கு பிறகு பர்சியூ பண்ணல? அவருடைய ஆள் தானே உள்துறை அமைச்சர், அவருடைய ஆள் தானே பிரதம அமைச்சர். ஏன் ஒன்றும் நடக்கல? இனி நான் சொல்றேன், இன்னும் என்ன நடக்க போகுன்றதையும் சொல்றேன். தேர்தல் வரக்கு நெருங்க நெருங்க இன்னும் நிறைய குற்றச்சாட்டுகளை சொல்லுவாங்க, கைதுகள் செய்வாங்க, ரெய்டு நடத்துவாங்க. அலுவலகங்கள்ல முதலமைச்சர் வீட்டுல கூட போய் ரெய்டு நடத்தலாம். அந்த மாதிரி ரெய்டை நடத்திட்டு இவங்க எல்லாமே ஊழல் 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 அப்படின்னு மக்கள் மத்தியில ஒரு சிந்தனையை மழுங்கடிக்க செய்யறதுக்கு மனோபாவத்தை மாற்றுவதற்கான முயற்சி என்பது நடக்கும். இது பாரதிய ஜனதா கட்சி பல மாநிலங்களில் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு யுக்தி. அது இங்க அமலாக போகிறது. அதுல ஒரு பகுதியாகத்தான் எடப்பாடி பழனிசாமி கொடுத்திருக்கக்கூடிய பட்டியலை நான் பார்க்கிறேன். வழக்கமா கூட்டணி குறித்து டெல்லியில அல்லது பொது இடங்கள்ல பேசப்படும். ஆனா வேலுமணி அமித்ஷா இடையே நடந்த மூடியாரை 2 மணி நேரம் பேச்சுவார்த்தை எதனை உணர்த்துறது சார்? நம்ம யூகத்தின் அடிப்படையில தான் சொல்ல முடியும். எடப்பாடி போகல. எடப்பாடி அதே நேரத்துல வேற ஒரு இடத்துல கூட்டத்துல என்ன பேசுறாருன்னு சொன்னா, அதிமுக தனியாக ஆட்சி அமைக்கும்னு சொல்றார். ஆனால் உள்துறை அமைச்சர் அமித்ஷா தேசிய ஜனநாயக கூட்டணி, நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸுடைய ஆட்சி அமையும்னு சொல்றார். இப்ப நான் என்ன எதிர்பார்க்கிறேன்னு சொன்னா, இந்த பேச்சுவார்த்தையில வேலுமணியும் அவர் கூட 2 பேர் இருந்தாங்க, உள்துறை அமைச்சரும் இருந்து நடந்த பேச்சுவார்த்தையில என்ன நடந்திருக்கும்னு சொன்னா, ஸ்ட்ராட்டஜிஸ்ன்னு சொல்லி என்ன மாதிரி வழிமுறைகளை கடைபிடிக்கலாம் அப்படின்றத யோசிச்சிருப்பாங்க. அதுல இந்த ஊழல் என்பது ஒரு முக்கிய பிரச்சனையாக நீங்க ஹைலைட் பண்ணுங்க, வாரிசு அரசியலை ஹைலைட் பண்ணுங்க, தொகுதிகளை பொறுத்தவரையில நாங்க எதை சொல்றோமோ அதை கேட்டுக்கிடுங்க. அமித்ஷா சொல்லியிருப்பார். அவர் அவங்களுடைய ஆலோசகர்களுடைய கூட்டத்துல எப்படியாவது தமிழ்நாட்டுல நீங்க ஒரு 20 சீட்டு பார்த்து வாங்கிருங்க, மீதி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி இருக்கிறதாக பேசப்படுகிறது, ஊடகங்கள்ல சொல்றாங்க. அப்போ அவருக்கு ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்கு. பிஜேபி இன்னைக்கு ஒரு சீட்டும் இல்லாம இருந்து இன்னைக்கு 4 சீட் இந்த 4 சீட்ல இருந்து 20 ஆக கூடியாச்சுன்னாக்கி 5 மடங்கு. அது ஒரு பெரிய வளர்ச்சியாக சொல்லும். அடுத்து என்ன செய்வாங்கன்னு சொன்னா,
ஒன்றிய அரசு யார் கையில இருக்கு? இங்க என்ன பணம் வேணுமா? எது வேணுமா? திட்டங்கள் வேணுமா? எல்லாம் எங்கள்ட்ட தான் கேட்கணும். அதனால ஒரு கூட்டணி வச்சுக்கிடுங்கன்னு சொல்லுவாங்க. இப்ப கூட்டணியில முக்கியமான பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வார்கள். அடுத்த தேர்தல் வரும்போது அந்த கூட்டணி வலுவா வலுவிழந்து போகும். உதாரணமாக இங்க அதிமுக ஒருவேளை அந்த மாதிரி ஒரு கூட்டணி ஆட்சி வந்ததுன்னா அதிமுகவை வலுவிழக்க செய்து அன்னைக்கு என்ன செய்வாங்கன்னு சொன்னா இந்த அதிமுகவில் அமைச்சர்கள் தான் எல்லாத்துக்கும் காரணம், அதனாலதான் இங்க வளர்ச்சி நடக்கல, அவங்க தான் ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஓரம் கட்டிட்டு இவங்க ஆட்சிக்கு வருவதற்கான முயற்சியை செய்வார்கள். அந்த மாதிரி முயற்சியில பல இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். தனியாக வெற்றி பெற முடியலைன்னாக்கி அந்த எதிர்கட்சிகள்ல யார் யாரு ஆட்சிக்கு வர முடியலன்னு வருத்தத்துல இருக்காங்களோ அந்த ஆட்கள் எல்லாம் விலைக்கு வாங்கிடுவாங்க. அது காங்கிரஸா இருக்கட்டும், இடதுசாரிகளை தவிர மீது எல்லாரையும் இன்னைக்கு இந்தியாவில் விலைக்கு வாங்குறதுன்றது, எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குறதுன்றது சர்வசாதாரணமா நடக்குது. அந்த மாதிரி நடந்து ஒரு ஆட்சி அமைப்பதற்கான முயற்சியை செய்வதற்கான வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் தான் இப்போ வந்து நடத்தக்கூடிய ஒவ்வொரு கட்ட பேச்சுவார்த்தையிலையும் வெளியில வரக்கூடிய செய்திகள் தெரிவிக்கக்கூடிய ஒரு கருத்தாக புரிய வேண்டியது இருக்கு. 4 லட்சம் கோடி ரூபாய் ஊழல் பற்றின குற்றச்சாட்டை அமித்ஷாவிடமே அவர் பேசியிருக்கலாம். எதனால ஆளுநர் ரவி கிட்ட போய் அவங்க பேசினாங்க சார்? என்ன காரணமாக இருக்கும்? காரணம் ஒரே காரணம் தான், தேர்தல். இவங்க மேல ஏற்கனவே நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கு. அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் மேல, ஒன்றிய அமைச்சர்கள் மேல குற்றச்சாட்டு இருக்கு. இருந்தாலும் இன்றைக்கு அவங்க என்ன பாக்குறாங்கன்னா, இவங்க திராவிட மாடல்னு சொல்லக்கூடிய மாதிரியின் மூலமாக பல நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. மக்கள் மத்தியில ஓரளவுக்கு அதனால சில செல்வாக்கு இருக்கு. குறிப்பாக 35 கிலோ ரேஷன்ல இப்ப பொங்கலுக்கான பரிசை 1000 ரூபாயில இருந்து 3000 ரூபாய் கூட்டி கொடுத்திருக்காங்க. மகளிர் உரிமை தொகை, நான் முதல்வன் திட்டம், கல்லூரியில் படிக்கக்கூடிய பெண்களுக்கு உதவித்தொகை. அதனாலேயே இந்த ஆண்டு கிட்டத்தட்ட 30,000 பெண்கள் கூடுதலாக கல்லூரியில் சேர்ந்ததாக அறிக்கை வந்திருந்தது. இப்போ மடிக்கணினி 10 லட்சம் பேருக்கு, இளைஞர்களுக்கு மடிக்கணினி கொடுக்கிறது. இதெல்லாம் அவங்க வந்து ஒரு சமூக நலனாக, சோசியல் செக்யூரிட்டியாக பார்க்கிறாங்க. அதே மாதிரி சமீபத்தில் வந்து முதல்வர் அறிவித்த ஒரு திட்டம் வந்து எஸ்சி எஸ்டி ஆதி திராவிடர் பழங்குடியினருக்கு பிஹெச்டி படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு 1 லட்சம் ரூபாய் உதவி. ஆனா இன்னைக்கு பிஹெச்டி படிக்கிறது மத்திய பல்கலைக்கழகங்கள்லயே நிறைய காசு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ பல ஏழை குழந்தைகளால படிக்க முடியல, தலித் குழந்தைகளால படிக்க முடியல, அவங்களுக்கு ஒரு நிதி உதவின்னு 1 லட்சம் ரூபாய் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த சென்னையில இருக்கக்கூடிய அண்ணா நூலகம் பார்த்தீங்கன்னு சொன்னா அவ்வளவு அழகாக இன்னைக்கு வடிவமைக்கப்பட்டதோடு மட்டுமல்லாமல் ஏராளமான புத்தகங்கள், கம்ப்யூட்டர், மாணவர்கள் வந்து சாறை சாறையாக வந்து அங்க உட்கார்ந்துருந்து படிக்கிறதுக்கு வர்றதை பார்க்க முடியுது. அதே திட்டத்தை இன்னைக்கு மாநிலந்தோறும் எல்லா இடங்கள்லையும் அமல்படுத்துவது என்பது பல மாவட்டங்கள்ல அமலாயிருக்கு. அப்போ போட்டிக்காக படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அது ஒரு பெரிய உதவியாக இருக்கிறது. இது இல்லாம போட்டியில கலந்துகிடக்கூடிய குழந்தைகளுக்கு பல சலுகைகள் கொடுக்கப்படுகிறது. நல்லா படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வெளிநாட்டு படிப்புக்கு ஏற்பாடு செய்யப்படுகிறது, வெளிநாட்டு சுற்றுலாவுக்கு ஏற்பாடு செய்யப்படுகிறது. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா ஸ்போர்ட்ஸ்ல இன்றைக்கு செஸ்ஸா இருக்கட்டும், வேறு துறைகளாக இருக்கட்டும், ஒரு முன்னணி மாநிலமாக தமிழ்நாடு வளர்ந்து கொண்டிருக்கிறது. இது எல்லாத்துக்கும் பின்னால அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதெல்லாம் பார்த்து மக்கள் வந்து அவங்கள மீண்டும் ஜெயிக்க வச்சிருவாங்க. அப்போ மக்களை திசை திருப்பணும்னு சொன்னா இதை பற்றி பேசினா யாரும் ஏத்துக்கிட மாட்டாங்க. இதெல்லாம் கொடுக்காதுங்கன்னு சொல்லாச்சுன்னாக்கி மக்களுக்கு கோபம் தான் வரும். அதுக்கு பதிலாக ஊழல்னு சொன்னோம்னா மக்கள் வந்து இந்த நல்ல காரியங்கள் எல்லாம் மறந்துட்டு அவங்க கோபத்தை மட்டும் வலுப்படுத்துவார்கள். அந்த கோபம் வந்து தேர்தலில் பிரதிபலிக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு தான் இவங்க காய் நகர்த்தி கொண்டிருக்கிறார். டாஸ்மாக் துறையில 50,000 கோடி ஊழல் அப்படின்னு குற்றம் சாட்டி இருக்கிறாரு. இப்போ இந்த கரப்ஷன், கமிஷன், கலெக்ஷன் அப்படின்னு தொடரும் இந்த குற்றச்சாட்டு அதிமுகவுக்கு தேர்தல்ல கை கொடுக்குமா?
பெரிய அளவுக்கு கை கொடுக்கும்னு தோணல. ஏன்னா, டாஸ்மாக்ல வந்து ஏராளமான ஊழல்ன்றது முன்னாலும் குற்றச்சாட்டுகள் சொல்லப்பட்டது. அதிமுக இருக்கும்போதும் இதே குற்றச்சாட்டு இருந்தது. அப்போ அந்த ஒரு குற்றச்சாட்டை மட்டும் வைத்து மக்கள் ஓட்டு போடுறதுன்றது முடிவெடுக்க போறதில்ல. மக்கள் பெரும்பான்மை மக்கள் எந்த அடிப்படையில முடிவெடுப்பாங்கன்னு சொன்னா, இந்த ஆட்சியினுடைய பிளஸ், மைனஸ் எவ்வளவு நல்லது செய்தாங்க, எவ்வளவு செய்யல. இப்ப ஏற்கனவே கொடுத்த தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்கக்கூடிய பல விஷயங்களை அமல்படுத்தி இருக்கிறாங்க. சொல்லாத பலதையும் செய்திருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது, ஒரே ஒரு இஷ்யூவாக மட்டும் வச்சு தேர்தல்ல முடிவு எடுக்கப்பட போவதில்லை. ஒவ்வொருத்தரும் ஓட்டு போடக்கூடியவங்க குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்தவரையில ரொம்ப தெளிவாக ஆய்ந்து பார்த்து சீர்தூக்கி பார்க்கறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? தராசுல தூக்கி பார்க்கிற மாதிரி சீர்தூக்கி பார்த்து தான் மக்கள் ஓட்டு போடுவாங்க. அப்ப எவ்வளவு பிளஸ் இருக்கு, எவ்வளவு மைனஸ் இருக்குதுன்றத ஒப்பிட்டு பார்ப்பாங்க. அதோட சேர்த்து இதுக்கு முன்னால இருந்த அதிமுக அரசினுடைய பிளஸ் எவ்வளவு, மைனஸ் எவ்வளவு இருந்தது. ஜெயலலிதா அம்மையார் எதுக்கு போனாங்க ஜெயிலுக்கு? ஊழல்னால தான் ஜெயிலுக்கு போனாங்க. அது நிரூபிக்கப்பட்டதுனால தானே அது தண்டனை வழங்கப்பட்டது. அதனால முதல்வர் பதவியே இழக்க வேண்டியது இருந்தது. அதே மாதிரி இப்போ ஒன்றிய அரசுல இருக்கக்கூடியவங்க கூட்டணிகளோட கூட்டணி வைக்கும் போது அவங்களுடைய ஊழல் எப்படி இருக்குது, அது எவ்வளவு பெரிய ஊழல்களாக இருக்கிறது. சில தன்வந்தர்களுக்காக எல்லா சட்டங்களும் மாற்றப்படுகிறது. அதானி, அம்பானி போன்றவர்களுக்காக எந்த சட்டத்தை வேணாலும் மாத்துறாங்க. அவங்க எவ்வளவு காசு கொடுக்குறாங்க தேர்தலுக்குன்னு தெரியாது. பிரதமரே ஒரு தடவை தேர்தல் பிரச்சாரத்துக்கு அதானியினுடைய விமானத்துல தான் போனாரு. இப்படியெல்லாம் இருக்கும்போது மக்கள் நம்ம மாநிலத்தை பொறுத்தவரையில நிறைய படிக்கக்கூடியவங்க. பத்திரிகைகளும் இன்னைக்கும் பத்திரிகை படிக்கிறது கூடுதலாக இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ் மாநிலமும் கேரளாவும் தான். அது தவிர இருக்குது எல்லா ஊடகங்களும், சமூக ஊடகங்கள். அதுல சிலது உண்மையா இருக்கு, சிலது பொய்யாக இருக்கு. எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ சீர்தூக்கி பார்த்து முடிவு செய்வார்களே தவிர ஒரு குற்றச்சாட்டு அடிப்படையில் முடிவெடுக்க மாட்டார்கள். மின்சாரத்துறையில 55,000 கோடி ரூபாய் வந்து ஊழல் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ ஏற்கனவே மின்கட்டண உயர்வுனால மக்கள் அதிருப்தியில இருக்கிறாங்க. இப்போ இந்த புகார்னால திமுகவுக்கு தேர்தல்ல பின்னடைவை ஏற்படுத்துமா சார்? மின்சாரத்துறையை பொறுத்தவரையில இன்னைக்கு மற்ற மாநிலங்களோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது குறைந்த விலையில் மின்சாரம் கொடுக்கக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழ் மாநிலம் இருக்கு. அதுவும் மின்சாரம் குறைவாக யூஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு வந்து ரொம்ப குறைவாக இருக்கு. சிலருக்கெல்லாம் சில மாசம் எந்த மின்சார கட்டணமுமே கூட வர்றதில்லை. அந்த அளவுக்கு இருக்கு. இப்போ மின்சாரத்துறையில 50,000 கோடி ரூபாய் ஊழல்னு சொன்னா அது செந்தில் பாலாஜி காலத்துல நடந்ததா, இப்ப நடக்குதா, அதிகாரிகள் செய்யறாங்களா, ஒப்பந்தக்காரர்கள் செய்கிறார்களா, ஊழியர்கள் செய்கிறார்களா, இதெல்லாம் தெளிவாக விளக்கணும். எந்த விளக்கமும் கொடுக்கல. குத்து மதிப்பாகன்னு சொல்லுவாங்க, புத்தம் பொதுவாக சொல்றதுன்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு அமௌண்ட், சரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் இவ்வளவுன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு இதை சொல்றாங்களே தவிர, நான் கேட்கறது என்னன்னு சொன்னா, உங்க கூட்டணி இருக்கிறவர் தானே உள்துறை அமைச்சர். இந்த டீட்டெயில் எல்லாம் கொடுத்து நீங்க ஏன் இது வரைக்கும் அவ்வளவு பேரை அரெஸ்ட் பண்ணல? அதை ஏன் செய்ய முடியல? உண்மை உங்க பக்கத்துல இருந்தா இதுக்கு முன்னால சட்டம் பாய்ந்து வந்திருக்குமே, இவங்க எல்லாரும் ஜெயிலுக்கு போயிருப்பாங்களே. அதையும் சேர்த்து பார்க்கணும். சோ தேர்தல் ஆதாயத்துக்காக என்ன பேசுறாங்கன்றத மக்கள் கூர்மையாக பார்த்து முடிவெடுப்பார். இந்த ஊழல் பட்டியலை மக்கள் எந்த அளவுக்கு நம்புவாங்க? நடுநிலை வாக்காளர்கள் மத்தியில அவங்களுடைய முடிவுகள்ல ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுமா சார்? பெரிய மாற்றம் தமிழ்நாட்டுல வந்துரும்னு எதிர்பார்க்கல. இதனால காரணம், மக்களே இன்னைக்கு வந்து ஊழல் இல்லாம ஒண்ணும் நடக்காது அப்படின்னு ஏற்றுக்கொண்டவர்களாக மாறி, அவங்களே ஒரு டிரான்ஸ்பர் சீக்கிரமா கிடைக்கலன்னா போய் காசை கொடுத்து டிரான்ஸ்பர் கேட்கிறாங்க. ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு டிரான்ஸ்பர்ல போறதுக்கு. அரசாங்கத்துல இருக்கக்கூடிய அதிகாரிகளே காசு கேட்கிறாங்க, லஞ்சம் வாங்கத்தான் செய்யறாங்க பலரும். இது இன்னைக்கு மட்டும் இல்ல, காலங்காலமாக தமிழ்நாட்டிலையும் இந்தியா முழுவதும் இருந்து கொண்டிருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த அரசியல் பொருளாதார கொள்கையை தலைகீழாக மாத்தாம இதை தடுத்து நிறுத்த முடியாது. நான் ஒரு உதாரணம் சொல்றேன். சிங்கப்பூர்ல இதே மாதிரி ஊழல் நிறைய இருந்தது. ஒரு புதிய அதிபர் ஆட்சிக்கு வந்தார்.
ஸ்ட்ரிக்டா ஒரு ஆர்டர் போட்டாரு. எல்லா அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் சம்பளத்தை கூட்டி தரேன். ஆனா எங்கேயாவது ஊழல் வந்தா ரொம்ப கராராக நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஜெயில் தண்டனை, தூக்கு தண்டனை உட்பட போட்டாங்க. எல்லாம் மாறி போச்சு. கரப்ஷன், ஊழல் என்பது நின்னு போச்சு. இப்ப அந்த மாதிரி செய்யணும்னு சொன்னா இங்க அதற்கான ஏற்பாடுகள் இருக்கும். ஒரு ஆட்சி மாற்றத்தினால மட்டும் ஊழல் நின்று போகும் அப்படின்றது நம்ம எதிர்பார்க்க முடியாது. இன்றைக்கு வேடிக்கை என்னன்னு சொன்னா, ஊழல் இல்லாத ஆட்சி நடத்தக்கூடிய இடதுசாரிகள் ஆட்சி நடத்தக்கூடிய இடங்கள்ல கூட இடதுசாரிகள் தோற்று போகிறார்கள் சில நேரங்கள்ல. அப்போ மக்கள் வந்து சீர்தூக்கி பார்க்கும்போது அந்த ஒரு ஃபேக்டரை வச்சு பார்க்கறது இல்ல, பல ஃபேக்டரை வச்சு பார்க்கறாங்க. நேர்மையாக ஆட்சியாளர்கள் இருந்தா மட்டும் போதாது, நமக்கு என்ன கிடைக்குதுன்னு மக்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி ஊழலுக்கு ஒத்துழைப்பவர்களாக, ஊழலுக்கு உதவுபவர்களாக, தானே காசு கொடுப்பவர்களாக மக்களும் தங்கள் மனோபாவத்தை மாற்றிக்கொண்டார்கள். இது மாற்றுவது என்பது அவ்வளவு எளிதானதல்ல. கொள்கை முடிவுகள் மூலமாக, கொள்கைகளை கராராக அமுல்படுத்துவதன் மூலமாக சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க முடிஞ்சாதான் இது சாத்தியமாகும். இல்லைன்னா இது நடக்காது. பேசிக்கிட்டே இருக்கலாம். உதயநிதி ஸ்டாலின் அமைச்சராக இருக்கும் துறையில 500 கோடி ரூபாய் வந்து ஊழல் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இப்போ மு.க. ஸ்டாலினுடைய மகன் அப்படிங்கறதுனால இந்த குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா சார்? நிச்சயமாக. ஆனா ஆச்சரியமா இருக்கு. துணை முதலமைச்சராக இருக்கவர்கிட்ட நிறைய துறைகள் இருக்கு. மகளிர் திட்டம் இருக்குது, ஸ்போர்ட்ஸ் இருக்கு. அங்க மட்டும் எப்படி அது 500 கோடியாக குறைச்சிட்டாங்க இவங்கன்னு தெரியல. எப்படியாவது ஏதாவது ஒண்ணு சொல்லணும்ன்றதுக்காக ஒரு குற்றச்சாட்டாக மற்ற துறைகள்ல 50,000 கோடின்றாங்க, 55,000 கோடின்றாங்க, இவங்களுக்கு ஒரு 500 கோடி. அப்ப யாரையும் விட்டு வைக்க கூடாது, எல்லாரும் மற்றவங்களை விட்டுட்டு சிஎம்மோட பையன்றதுனால விட்டுட்டாங்கன்னு சொல்லக்கூடாதுன்றதுக்காக அதையும் சேர்த்துக்கிட்டாங்க. வேற ஒண்ணும் இல்ல. இவ்வளவு பெரிய தொகை ஊழல் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா கண்டிப்பா மாநிலத்தினுடைய நிதி நிலைமை பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். இப்போ தமிழகத்தினுடைய கடன் சுமைக்கும் இந்த புகாருக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா சார்? இல்ல, கடன் சுமைக்கும் இதுக்கும் எப்படி தொடர்பு இருக்க முடியும் எனக்கு புரியல. அது இருக்காது. காரணம், கடன் வாங்கியிருக்கிறது அமௌண்ட் எல்லாமே எதுக்காக பயன்படுகிறது என்பதை தொடர்ச்சியாக யார் கண்காணிக்கிறா? ஒன்றிய அரசு கண்காணிக்கிறது. நம்ம பல திட்டங்களுக்கு வெளிநாடுகளில் இருந்து கடன் வாங்கியிருக்கிறோம். அப்போ IMF, ADB, வேர்ல்டு பேங்க் அவங்க கண்காணிச்சிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்தந்த துறைகள்ல அந்த மாதிரி பெரிய ஊழல் நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. தொடர்ச்சியாக கண்காணிப்பு என்பது நடந்து கொண்டிருக்கிறது. இது வந்து சும்மா குத்து மதிப்பா ஒரு பெரிய தொகையை சொல்லி காட்டுவது, அப்படி சொல்லி காட்டுறதன் மூலமாக இனிமே அப்படியே விசாரிப்பாங்க உளவுத்துறையை வச்சு. இதனால என்ன தாக்கம் வந்திருக்கிறது, இதனால மக்கள் மாத்தி ஓட்டு போடுவாங்களா அப்படின்றத விசாரிப்பாங்க. பெரிய தாக்கம் இல்லை அப்படின்னு உளவுத்துறை சொல்லியாச்சுன்னாக்கி இந்த டாபிக்கை விட்டுட்டு வேற டாபிக் அடுத்தால வாரிசுன்னு அதுக்கு அந்த அல்லது வேற ஏதாவது ஒரு குற்றச்சாட்டுக்கு போயிடுவாங்க. திராவிட மாடல் ஆட்சியின் பெருமையா சொல்லப்படுகிற கல்வி மற்றும் சுகாதாரத்துறையில 10,000 கோடி வந்து ஊழல் செய்யப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. ஆனா திமுக என்ன சொல்றாங்கன்னா அரசு பள்ளிகள்லயும் மருத்துவமனையிலயும் தரம் வந்து உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இதை நீங்க எப்படி பார்க்கறீங்க சார்? வெளிப்படையாக பார்க்கும்போது அரசு கல்லூரிகள்ல, அரசு பள்ளிகள்ல தரம் உயர்ந்திருக்கிறதா இருந்தா நிச்சயமாக உயர்ந்திருக்கிறது. நான் ஒரு தனியார் பள்ளி SBOI அறக்கட்டளையினுடைய தாளாளராக இருந்தவன். நான் பார்த்துட்டு இருக்கிறேன் கல்வித்துறையில என்னெல்லாம் மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்லி. பல அருமையான திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுக்கு ஊக்குவித்தலுக்கான ஏற்பாடுகள் இருக்குது. பல பள்ளிகளினுடைய தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது, கட்டிடங்கள் தரம் உயர்ந்திருக்கிறது. அதே மாதிரி ஸ்மார்ட் போர்டுன்னு சொல்லக்கூடிய இப்போ உள்ள இன்டராக்டிவ் போர்டு கொடுத்திருக்கிறாங்க. ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது கல்லூரிகள், பள்ளிகள்ல பணி என்பது சிறந்திருக்கிறதுன்னு பார்க்கிறேன். அதே மாதிரி தமிழ்நாட்டுல மட்டும்தான் எல்லா மாவட்டங்களிலும் குறைந்தபட்சம் ஒரு ITI, ஒரு பாலிடெக்னிக், ஒரு இன்ஜினியரிங் காலேஜ், ஒரு மெடிக்கல் காலேஜ், ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அரசாங்கமே நடத்துறது. அப்போ அதுக்கெல்லாம் நிறைய பணம் அரசு செலவழித்து கொண்டிருக்கிறது. அந்த திட்டங்களுக்காக, அந்த
துறைகளினுடைய வளர்ச்சி திட்டங்களுக்காக பணம் தேவைப்படுது. அதே மாதிரிதான் நீங்க சொல்ற ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில, சுகாதாரத்துறை பொறுத்தவரையில இன்னைக்கு எல்லா மாவட்டங்களிலும் மருத்துவக் கல்லூரிகளை சார்ந்து மிகப்பெரிய ஆஸ்பத்திரிகள், குறைந்தபட்சம் 300 பெட் இருக்கக்கூடிய ஆஸ்பத்திரிகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. சுகாதாரத்துல பல திட்டங்கள் அமுல்படுத்தப்பட்டிருக்கிறது. முதல்வரின் காப்பீடு திட்டம் போன்ற திட்டங்கள் அமலாயிட்டு இருக்குது. அதுல ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கிறதா தான் பார்க்க முடியுது. அதனால அதுல ஊழல் நடக்குது அப்படின்றத மட்டும் நம்ம எனக்கு பேச தெரியல. நான் உண்மையில என்ன பார்க்க வேண்டியது இருக்குன்னாக்கி, இந்த துறைகள் எப்படி செயல்படுகிறதுன்னு பார்த்தோம்னு சொன்னா நிச்சயமாக செயல்பாடு முன்னேறி இருக்கிறது. அதுல சந்தேகமே கிடையாது. 4 லட்சம் கோடி ரூபாய் ஊழல் பற்றின குற்றச்சாட்டை குறித்து விரிவாக பகிர்ந்து கொண்ட திரு தாமஸ் பிராங்கோ அவர்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.